தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான நிகழ்ச்சியாக திருமண உடன்படிக்கையை பதிவு செய்யும்படியாக மதுரையிலே கூடல் நகர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர் ஜேம்ஸ் ஐசக் அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர் தமிழக சட்டப்படி அவர்கள் உரிமம் பெற்ற அந்த பதிவாளராக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே அதை நமக்கு செய்து கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே இதை ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக பெங்களூரிலிருந்து கடந்து வந்திருக்கக்கூடிய அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் ராஜமாணிக்கம் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபித்து முடித்த பின்பு இந்த வேலையை அருமையான சகோதரர் ஜேம்ஸ் ஐசக் இடத்திலே ஒப்படைக்கிறோம். நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உண்டான யாவற்றையும் உண்டாக்கி பரிபாலித்து வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். என் நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்கள் நடுவிலே வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வமாய் எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலையில் இருந்து இம்மட்டுமாய் நீர் எங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்கு செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அருமையான சகோதரியும் சகோதரியும் நீர் வாழ்க்கை துணைவியாக நீ ஆக்கினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தை நீ பரலோகத்திலே முன்குறித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ரிஜிஸ்டர் காரியம் மற்ற எல்லா காரியத்தையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வாரும். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதாகாலமும் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த விசேஷித்த நாளிலே இந்த திருமணத்தில் மையமாக அமைந்திருக்கிற மணமகனுக்கும் மணமகளுக்கும், இன்னும் இந்த மணமக்களின் இரு வீட்டார் சார்ந்த அனைத்து உறவினர்களுக்கும், இந்த திருமணத்தை ஒழுங்கு செய்த கடலூர் பிரதர் அசம்பிளி சபையை சார்ந்த தேவ ஊழியக்காரர்கள், சபையில் இருக்கிற கனத்துக்குரிய மூப்பர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் யாவருக்கும், திருவான்மியூரில் இருக்கிறதான திருச்சபையினுடைய ஊழியக்காரர் மற்றும் அங்கே இருக்கிற திருச்சபையின் மூப்பர்கள் மற்றும் அங்கே இருக்கிறதான பரிசுத்தவான்கள், அது மாத்திரமல்ல இந்த திருமண அழைப்பை ஏற்று நாளிலே கடந்து வந்திருக்கிற விசேஷித்த நண்பர்கள், இந்த திருமண வைபவத்தில் இருக்கிற சிறியோரிலிருந்து பெரியோர் யாவருக்கும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களே நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்ததற்கு என் தேவனுக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தின சகோதரர் சங்கர் அவர்கள் சொன்னது போல இப்பொழுது திருமண பதிவுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். இந்த திருச்சபைக்கு தேவையான அனைத்து செய்தியும் தேவதாசன் சைமன் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். சுவிசேஷ செய்தி அறிவித்திருக்கிறார்கள். மணமக்களுக்கு தேவையான ஆலோசனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் குடும்பங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இனி நான் ஒரு செய்தி சொல்வதற்காக வரவில்லை, திருமண பதிவை சட்டத்தின்படியாக செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறேன். இருந்த போதிலும் திருமண பதிவாளர் என்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு சில அந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில தெய்வ ரகசியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். பிரியரே, நீங்கள் அருமையான அந்த தருணத்திலே நாம் ஆரம்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் கண்டோம். மணமகன் மேடையில் அமர்ந்திருந்தார், மணமகள் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டாள். இந்த நிகழ்வை நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் இருக்கிற சகல தேசத்திலும், ஒருவேளை மனித சஞ்சாரம் இல்லாத மலைப்பாகுகளில் வாழ்கிற மலைவாழ் மக்கள் மத்தியிலும், இன்னும் நாகரிகம் உள்ள படித்த எல்லா சமூகத்தினரும்
இந்த திருமணத்திலே இந்த மணமகளை அழைத்து வருகிற காட்சி எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள். இது ஏன் அதை கடைபிடிக்கிறார்கள்? அதனுடைய ரகசியம் என்ன? ஏன் அப்படி கடைபிடிக்க வேண்டும்? ஏன் மாப்பிள்ளையும் அப்படி அழைத்து வரலாம் அல்லவா? ஏன் மாப்பிள்ளை முதலாவது அமர வைத்து விட்டு பிற்பாடு பெண்ணை அழைத்து வருகிறார்கள்? பிறரே, இதில்தான் சிருஷ்டிப்பின் ரகசியம் இருக்கிறது. என்ன சிருஷ்டிப்பின் ரகசியம்? நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்கள் 2வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தை உருவாக்கிய தேவனானவர் அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆதாமை ஓரிடத்தில் இருக்க செய்து பிற்பாடு ஏவாளை அவனுக்காக உருவாக்கி அழைத்து வருகிற ஒரு காட்சி. அங்கே 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரத்திலே, தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரை பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவரன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதியினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த கொண்டு வருதல் என்பது இந்த அழைக்கிற இந்த ஒரு சிருஷ்டிப்பின் ரகசியமாக இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் பாருங்கள், இப்படிப்பட்டதான முறைகள் அவர்கள் அறியாமலே தேவ திட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை பறைசாட்டுகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது, எல்லா திருமண வைபவங்களிலும் சில மரங்கள் நடுவதை நீங்கள் பார்க்கலாம். மரங்கள், வாழை மரங்கள் நட்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சில இடங்களிலே சில பனை ஓலைகள், இன்னும் பேரிச்சை மர குருத்துக்கள், பலவிதமான பச்சையான நிறம் கொண்ட ஓலைகள் இங்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். இது அழகாக இங்கே நல்ல கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இயற்கையான மரங்கள் கட்டுவதற்கு உண்டான இடங்கள் இல்லை. ஆனால் ஒரு காரியம், அந்த இயற்கை அறிவிக்கும் வண்ணமாக நீங்கள் மேடையில் கவனித்து பார்ப்பீர்களானால் பசுமை நிறமான சில பூக்கள், செடிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது உண்மையாகவே இயற்கையான பசுமை நிறைந்த இலைகளோ பூக்களோ அல்ல, இது பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டவைகள். ஆனாலும் ஒருவேளை சில இடங்களில் உண்மையாக வைக்கப்பட்டிருக்கு. உண்மையாக ஏன் இந்த செடிகள், கொடிகள் இங்கே வைக்க வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். இது ஏன் வைக்கணும்? இந்த இப்படி வைக்காத இடங்களிலும் கூட அவர்கள் பிளாஸ்டிக்கில் செய்து அதை போன்று வைக்கிறார்கள். ஏன், எதற்காக என்றால், ஆதியில் நடந்த திருமணம் ஏதன் தோட்டத்தில் நடந்ததை நினைவுபடுத்துவதற்காக. மரங்கள், செடிகள், கொடிகள் இவைகள் மத்தியில் தான் தேவன் ஆதாமிற்கு என்ன செய்தார் என்றால் ஏவாளை கொண்டு வந்து அங்கே கொடுக்கிற காட்சி பாருங்கள். ஹஸ்பண்ட் என்ற வார்த்தை ஹஸ்பண்டரி என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். அதற்கு வேளாண்மை கூடம் என்ற பொருள். தேவன் ஆதியிலே தேவன் ஆதாமை கொண்டு வந்து ஏதன் தோட்டத்துக்கு வருகிறவர் 2 வேலை கொடுத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தல், வேளாண்மை செய்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. இன்னைக்கு ஹஸ்பண்ட் என்ற வார்த்தை அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்ததாக இருக்கிறது. இவைகள் எல்லாமே நம்முடைய பரலோகத்தின் தேவனானவர் பரிசுத்த திட்டத்தின்படி அவர் இந்த உலகத்தில் மனுஷனை சிருஷ்டித்தார் என்பதை இந்த உலகமானது அவர்களை அறியாமலே அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து பறைசாற்றுகிறார்கள். அப்படி என்றால் பரிசுத்த வேதமானது மனுக்குலத்துக்கு எதை சொல்ல விரும்புகிறது என்றால், அங்கே கீழே நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், வசனம் 24-25, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. அநேக நேரங்களிலே அந்த விட்டுங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் சொல்வதில்லை. அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், பிரியரே, அதனுடைய எபிரேய மொழியினுடைய அர்த்தத்தை நீங்கள் சிந்திப்பீர்களானால், ஒரு மரமானது அது சரியான அந்த சிறு பிராயத்திலிருந்து, விதை பருவத்திலிருந்து முளைத்து அது மரமாகிற வரைக்கும் அது பொறுத்திருந்து பிற்பாடு பூ பூத்து காய் காய்த்து கனியாகிற தருணத்திலே கனியின் காம்பிலிருந்து கீழே காம்பை விட்டு வருகிற காட்சி. காம்பை விட்டு வருகிற என்ற அந்த அர்த்தத்தில் தான் இந்த பொருளானது வருகிறது. ஏன் வருகிறது என்றால், தான் ஏற்கனவே சாரமெடுத்து வளர்ந்ததான ஒரு மரத்தினுடைய அதே தன்மையை இன்னொரு இடத்துல உருவாக்கும்படிக்கு அந்த காம்பை விட்டு இதுவரைக்கும் எடுத்து வந்த சாரத்தை அந்த மரத்திலிருந்து பெறாமல் இனி அந்த மண்ணிலிருந்து பெற்று அதே தன்மை மாறாமல் தன்னுடைய வித்தை உலகத்திற்கு காண்பிக்கிறதற்காக வருகிறது. அதே போன்றுதான் அருமையான திருமணத்திலே தன்னுடைய வீடுகளை விட்டு வந்திருக்கிறதான தகப்பனின் தாயை விட்டு என்று சொல்லும் பொழுது, தேவ பக்தி உள்ள சந்ததி உலகத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக தேவன் அமைத்ததான திட்டத்தை அவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நன்றாக கவனித்து பாருங்கள். நாம் கடைபிடிக்கிற எல்லாமே பரிசுத்த வேதத்தின் திட்டத்தை நம்ம அறியாமலே கடைபிடிக்கிறோம். இப்போ தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், ஒவ்வொன்றாக சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து எல்லாம் தேவன் பார்க்கிறார், அதை நல்லது என்று கண்டார். வெரி குட், வெரி குட் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. மனுஷனை படைக்கும் போது வெரி குட் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. சைலண்டா காத்துக்கிட்டே இருக்கிறார். எப்படா இவனை வெரி குட் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எல்லாம் வெரி குட் சொல்லியாச்சு, இவனுக்கு மட்டும் சொல்ல முடியல பார்க்குறாரு. அப்புறம் அவனை தோட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாரு.
பண்படுத்த காக்க வைக்கிறாரு. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே நம்முடைய குடும்பங்களில் கூட பாருங்கள், சின்ன குழந்தைங்க அழுதுச்சுன்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அழகான பொம்மைகளை வாங்கி போடுவாங்க பிள்ளைக்கு முன்னாடி. இந்தாப்பா யானை பொம்மையை பாரு, இந்தா கழுத பொம்மையை பாரு, இந்தா அந்த இதை புறாவை பாரு, இந்தா அந்த யானையை பாரு, இந்த பொம்மையை வாங்கி ரேசன் என்ன செய்வாங்கன்னா காமிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா விலங்குகளாக கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி போட்டார். எல்லா விலங்குகளையும் கொண்டு வந்து நீ என்ன பேர் வை அப்படின்னார். நம்ம வீடுகளில் என்ன நமக்கு வந்து உயிர் ஒடுக்கும் சக்தி இல்லை, செத்த பொம்மையை மரப்பொம்மையை மண்ணினால் செஞ்ச பொம்மையை பிள்ளைகள்கிட்ட போடுறோம். ஆண்டவர் வல்லை மல்லவர் உயிருள்ள பொம்மையை கொண்டு வந்தார். அவ்வளோதான். உயிருள்ள யானையை கொண்டு வந்தார், விலங்குகளை கொண்டு வந்தார், எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பேர் வைக்கானா பாருனாரு. அப்போ தான் கண்டுபிடிச்சார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆஹா நல்லதல்லன்னு சொன்னார். எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு சொன்னவர் இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னார். கண்டுபிடிச்சிட்டார் விஷயத்தை. சரி, இனி இதை நம்ம வெரி குட் சொல்லலாம் இன்னுமே. உடனே அங்கே ஒரு பெண்ணை கொண்டு வர்றார். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள் பிரியரே. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஏவாளை உருவாக்கி வருகிற வரைக்கும் ஆதாம் பேசினதாக அங்கே குறிப்பு இல்லை. என்ன பேரிட்டானோ என்று போட்டிருக்கிறது. அவன் எப்படி பேரிட்டானோ தெரியும். சத்தமிட்டானா, ஊமையா சொன்னானா, சைகை பண்ணானா நமக்கு தெரியல. ஆனால் ஏவாள் வந்த உடனே படிச்சா பாருங்க ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுன்னு பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது நிமித்தம் பாருங்கள். அதை சொல்லும் பொழுது அவன் சொல்றான் 22வது வசனத்தில் 2ஆம் அதிகாரத்தில், அவளை இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டவள் மனுஷி எனப்படுவாள் என்றாள். இந்த வேதத்தில் இந்த ஒரு வசனத்துக்கு ஒரு சங்கீதத்துக்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சங்கீதத்துக்கு எப்படி கவியை எழுதும் பொழுது நம்ம எப்படி எழுதுகிறோம், ஒரு உரைநடை எழுதும்போது எப்படி எழுதுகிறோம் வித்தியாசப்படுத்தி, அதே போல இந்த வசனத்துக்கு ஒரு சங்கீதத்துக்கு உண்டான கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆதாம் பாட்டு பாடியிருக்கிறான், அவன் ஒரு பாடலாக பாடியிருக்கிறான். மகிழ்ச்சி அப்பத்தான் வருது. எப்போ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா? வேதம் சொல்லியிருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் சந்தர்ப்பம் இருந்தால் படிச்சு பாருங்க. சந்தோஷம் இருந்தால் சங்கீதம் பாட கிடவன், அவன் துன்பப்பட்டால் செபிக்க கிடவன். அப்பனா ஆதாமுக்கு சந்தோஷம் வந்தது எப்பனா இந்த ஏவாள் வந்ததுனால தான். உண்மையிலே நான் நினைக்கிறேன் எல்லா விலங்குகள்லாம் சந்தோஷப்பட்டுருச்சு. இப்போ ஆதாம் சந்தோஷப்படலை. ஏவாளை கூட்டிகிட்டு வந்த உடனே இவன் உண்மையிலே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தாலும் கட்டாயம் சிரிச்சிருப்பான். ஒருவேளை இந்த ஆதாம் இந்த இடத்துல சிரிக்கும் போது, ஓ ஆதாமுக்கு அழகான பல்லெல்லாம் இருக்கா, இவனுக்கு இத்தனை பல்லு இருக்கான்னு அப்பத்தான் ஆண்டவரே பார்த்துருப்பாரு. நான் என்னுடைய சிந்தனையில சொல்றேன். பாருங்க, ஆதாமுடைய மகிழ்ச்சியை பார்த்து தேவனை மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்யறாருன்னா அதை வந்துட்டு அந்த விஷயத்தை ஒப்படைக்கிறார். அதான் சொல்றாரு, நீங்க தேவ பக்தியுள்ள சந்ததிகளை இந்த உலகத்திற்கு உருவாக்க வேண்டும். தேசத்தில் ஏன் வன்முறைகள், ஏன் கலகங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் பிரிவுகள்? தேவ பக்தியுள்ள சந்ததி இல்லாததினாலே. பிள்ளைகள் தேவ பக்தியில் வளர்க்கப்பட்டார்களானால் நிச்சயமாக அந்த குடும்பமானது இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வுடைய குடும்பமாக காணப்படும். இதை பரலோகத்தின் தேவன் மனுக்குலத்துக்கு இயற்கையாக கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி இந்த விஷயங்களை ஒருவேளை அறியாத நிலையில் காணப்பட்டால் இந்த திருமணத்தின் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இது ஒரு செய்தியாக அறிவிக்கிறார். இந்த விசேஷித்த செய்தியானது நம்முடைய தேசத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையில் திருமண பதிவுக்கு நேராக நாம் கடன் சொல்லுவோமாக. மணமக்களை எழும்பி நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்யப்போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறதும் இது யாவருக்குள் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது.
இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த மணமக்களை ஒருவரோடு ஒருவர் பரிசுத்த வேதாகம ஒழுங்கின்படியும் இந்திய கிறிஸ்தவ திருமணச் சட்டம் 1872 படியும் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராலும் சொல்லக்கூடுமானால் அதை இப்பொழுது எழுத்தின் மூலம் சொல்ல கடவர்கள். அப்படி சொல்லாவிட்டால் இனி ஒருபோதும் சொல்லாதிருக்க கடவர்களாக. மணமக்களாகிய நீங்கள் இருவரும் பரிசுத்த வேதாகம ஒழுங்கின்படியும் இந்திய கிறிஸ்தவ திருமணச் சட்டம் 1872 படியும் இந்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணம் உண்டென்று யாராலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டுமென்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இல்லை என்றால் இனி ஒருபோதும் அறிவிக்காதிருக்க கடவர்களாக. லாபின் தாமஸாகிய நான் ரூத் பிரியாவாகிய உம்முடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரூத் பிரியாவாகிய நான் லாபின் தாமஸாகிய உம்முடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னதுக்கப்புறம் லாபின் தாமஸாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ரூத் பிரியாவாகிய இவரை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா? இருப்பேன். ஆம், இருப்பேன். ஆமென். ரூத் பிரியாவாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ லாபின் தாமஸாகி இவரை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே மனைவியாக இருப்பாயா? ஆம், இருப்பேன். இந்த திருமணத்தில் மணமகனுக்கு மணமகளை கொடுக்க இருக்கக்கூடிய பொறுப்புதாரர் முன் வந்து மணமகளின் வலது கையை பிடித்து மணமகனின் வலதுகளை கொடுக்கும்படி அன்பாக கேட்கிறேன். பெண்ணுக்கு தகப்பனார், இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க லாபின் தாமஸாகிய நான் ரூத் பிரியாவாகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க
இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, ரூத் பிரியாவாகிய நான், ரூத் பிரியாவாகிய நான், லாபின் தாமஸாகிய உம்மை, லாபின் தாமஸ் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். மணமக்களுக்காக நாம் எல்லோரும் தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்கு நடு செலுத்துகிறோம். இந்த விசேஷித்த நாளில் கர்த்தாவே, இங்கே கூடியிருக்கிற சமஸ்த சபைக்கு முன்பதாகவும் உங்களுடைய சன்னிதானத்திலையும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் மனவுந்து கர்த்தாவே தங்களுடைய தகப்பனை வாக்குறுதிகளை கர்த்தாவே அவர்கள் அறிவித்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாக கர்த்தாவே அவர்கள் ஒருவருக்கொரு கர்த்தாவே மனவுந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி தங்களை ஒப்பு கொடுத்துக்கா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டது போல தேவபக்துல சந்ததி இந்த உலகத்திற்கு கர்த்தாவர்கள் அறிமுகம் செய்து கர்த்தாவே அநேக விசுவாச குடும்பங்களுக்கு தகப்பனும் தாயுமாக இருந்து கர்த்தாவே தங்களை சார்ந்த குடும்பங்களுக்கு கர்த்தாவே ஒரு முன்மாதிரியான ஜீவிக்க கர்த்தர் பிள்ளைகளை கருவியாக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பரலோகத்திலிருந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற பரலோகத்தின் தேவன் அருமையான தகப்பனே, பரலோகத்தில் நம்முடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இன்றிலிருந்து கர்த்தாவே அவர்கள் இருவரும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்நாளில் கர்த்தாவே ஒரு புதிதான வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக இருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தாவே உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க சபைக்கும் சங்கத்துக்கும் சமூகத்துக்கும் கர்த்தாவே உத்தரவாதம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே பரலோகத்தை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருணை கருத்தினால் தொட்டு கிருபை செய்வீராக. பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அநேக மக்களுக்கு முன்மேற ஜீவிக்கத்தக்கதாக அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே அவர்களை சார்ந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒரு முன்மாதிரியான பாத்திரமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மெய்யான ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து பிள்ளைகளை கர்த்தாவே நீர் நிரப்பி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து திருநாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிற பரிசுத்த பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது மணமக்கள் பதிவேட்டிலே கையெழுத்திடுவார்கள். தேவன் இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே அருமையான சகோதரர் ஜேக்கப் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். அதற்கு பின்பாக பாடல் குழுவினர் மங்களம் மங்களமே என்ற பாடலை நமக்காக பாடுவார்கள். பாடும் பொழுது அந்த ரெஜிஸ்டர்லே மணமக்கள் கையெழுத்திடுவார்கள். இப்பொழுதும் சகோதரர் ஜேக்கப் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். அருமை பிதாவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், ஸ்துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அருமா மகன் லபனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை மகள் ரூத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாக அந்தந்த இடங்களில் கர்த்தாவே சாட்சியமுள்ளவராக ஜீவிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர் அந்யோன்யமாய் அவருக்கு ஏற்ற துணை வேணும் என்பதை தீர்மானித்தது நிமித்தமாக அவர்களை கண்டெடுக்கும்படியான கிருபைகளை கர்த்தாவே இவ்விதமாக அந்யோன்யமாய் கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அவருடைய திருமணமானது இன்றைக்கே மிகவும் ஆசீர்வாதமாக நடத்தப்படும்படியான கிருபைகளை நீர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர் எடுத்த இந்த தீர்மானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒருபோதும் அவர் மாறக்கூடாத நிலைமையில் ஆமாண்டவரே இந்த தீர்மானமானது நிலநிற்கும்படியான கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் பலவித போராட்டங்களும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தீர்மானத்தின்படி கர்த்தாவே நிச்சயமுள்ளவராக அவர் வருநாளில் காணப்பட உதவியும் தாசியும் கொடுத்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் பாக்கியவான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய தெய்வக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் கணவன் மனைவியாக தெய்வத்தினுடைய தீர்மானத்தின்படி தெய்வத்தினுடைய நியமத்தின்படி அவர் கணவன் மனைவியாக மாறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல
அரசாங்கத்தின் நியமத்தின்படியும் அவர் இன்றைக்கு கணவன் மனைவி என்ற நிலைமையில் அவரை நீர் உயர்த்தி இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை வேதாகமம் சொல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை பயந்து அவர்கள் வழிகள் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு கன்றுகள் போல இருப்பார்கள். கர்த்தரை பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று தெய்வவசனம் சொல்லுகிறது. அவருக்கு கொடுக்கிற இந்த பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உண்மையாகவே அறிந்தவர்களாக, இந்த நித்திய நியமமாய் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தவர்களாக, உண்மையே அண்டிக் கொண்டவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக எடுத்த தீர்மானம் அவருடைய கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் அது நிலத்திற்கு போகும்படியான கிருபைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருவருக்கும் நீரே கொடுத்து ஆசீர்வதிக்க வேணும் என்று உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்துள்ள காரியங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய ஏற்ற கிருபைகளை நீர் அவர்கள் பகிர்ந்து கொடுத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மணமகன் மணமகளுக்கு மாங்கல்யத்தை அணிய இருக்கிறார்கள். ஆகவே தேவன் தாமே இதை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர் கோயில் பிச்சை அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபித்து மணமகன் தன்னுடைய மணமகளுக்கு மாங்கல்யத்தை அணிவிப்பார்கள். மகா கிருபையும் இரக்கமும் இந்த அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக சோத்திருக்கிறோம். உடைய அருமையான குமாரன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வந்து நோக்கி நாங்கள் பார்க்க கிருபை செய்கிறதுக்காக சோத்திரம். இந்த அருமையான பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். இம்மட்டும் இந்த திருமண காரியத்தில் நீர் உதவி செய்தீர், அதற்காக சோத்திரம். அவர்கள் நடந்து வந்த வழிகள், அவர்கள் உம்மை பின்பற்றின காரியங்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே உம்மை சோத்திருக்கிறோம். தர்மையான பிள்ளைகளை பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது, அதற்காக சோத்திரம். கர்த்தர் நம்மில் வைத்த கிருபை பெரியது ஆண்டவர், அதற்காக சோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜீவத்திலே நீர் செய்த அதிசயங்களுக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். பொன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்ற வாக்கின்படி ஆண்டவரே ஒரு காலத்தில் இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கும்படியான ஆண்டவரே அந்த காரியத்தை நம்பும்படியான கிருபை இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தீர், அதுக்காக சோத்திரம். ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் சங்கீதத்திலே வாசிக்கிற பிரகாரம் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வாக்கின்படி இந்த அருமையான பிள்ளைகளை நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்காக நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம். நன்றியோடு உண்மை போற்றுகிறாருடைய குடும்பங்களுக்காக சோத்திரம். அவருடைய பெற்றோர்களுக்காக, அவரை வழிநடத்தின சபைகளுக்காக ஆண்டவரே சோத்திரம். அவர்களை ரட்சிப்புகள் வழிநடத்தின ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான உறவினர்களுக்காக ஆண்டவரே சோத்திருக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க ஆண்டவரே சபைக்கும் சமுதாயத்துக்கும் பெற்றோருக்கும் ஆசீர்வாதத்தின் மக்களாய் விளங்க உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த நாளில் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து ஆண்டவரே நேசித்து உமக்காக அவர்கள் ஆரம்பிக்கிற இந்த குடும்ப வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அதற்கு அடையாளமாக ஆண்டவர் அணிந்து எங்கள் சகோதரன் கொடுக்கிற ஆண்டவரே இந்த காரியத்தை அவர் அணிந்து கொள்ளும் போது இருவரை நீர் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் மக்களாய் விளங்கத்தக்கதாக
ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்த நன்மைகளுக்காக என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்த சகல உபகாரங்களை நினைத்து நன்றியோடு நாங்கள் சோத்திருக்கிறோம். எங்களுடைய துதிய சோத்திரங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுதும் மணமகள் மணமகன் மணமகளுக்கு மாங்கல்யத்தை அணிவிக்க இருக்கிறார்கள். மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. மணமக்கள் மாண்புறவே, மணவாழ்வு இன்புறவே, மணமக்கள் மாண்புறவே, மணவாழ்வு இன்புறவே, மணவாளன் இயேசுவின் மாசில்லா ஆசியா மணமக்கள் இணைந்திடவே. மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. ஆதாமும் ஏவாளோடு, லாபீரும் ரூத்தோடு, ஆதாமும் ஏவாளோடு, லாபீரும் ரூத்தோடு, ஆண்டவர் இயேசுவின் அநாதி திட்டம் போல் ஆண் பெண்ணை செய்திடவே. மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. இல்லறம் இலங்கிடவே, நல்லறம் துலங்கிடவே, இல்லறம் இலங்கிடவே, நல்லறம் துலங்கிடவே, வல்லவன் வான்ப
பரன் வழிகாட்டும் வாழ்க்கையில் பல்லாண்டு வாழ்ந்திடவே. மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. ஆதாமும் ஏவாளோடும் லாபீரும் ரூத்தோடும், ஆதாமும் ஏவாளோடும் லாபீரும் ரூத்தோடும், ஆண்டவர் இயேசுவின் அநாதி திட்டம் போல் ஆண் பெண் இசைந்திடவே. மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. கேரளா மூனார் லேட் எஸ்டி டேனியல் திருமதி மரியம்மாள் அவர்களின் பேரனும், லேட் தாமஸ் திருமதி புஷ்பலீலா அவர்களின் புதல்வனுமான செல்வன் டி லாபின் தாமஸ், புதுச்சேரி மடுகரை திரு துரைப்பாண்டியன் திரு சரஸ்வதி அவர்களின் பேத்தியும், திரு கார்த்திகேயன் திருமதி கலா அவர்களினுடைய ஏக புதல்வியுமான செல்வி கே ரூத் பிரியா ஆகிய இருவரும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பதும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைபிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவனாக. ஆமேன். அவர் சில வசனங்களை சொல்கிறேன், தயவாக மணமக்களை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக ஆமேன் என்று சொல்லும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி ஜெபத்தை அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் பண்ருட்டியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அருமையான சகோதரர் முருகையா அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து மணமக்கள் ஆடை மாற்றிவிட்டு வருவார்கள். அதற்கு பின்பாக நீங்கள் அவர்களை வாழ்த்த வருகிறவர்கள் சற்று இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் அடுத்த நிகழ்ச்சியும் முடிவு பெறும். அதற்கு பின்பாக வாழ்த்தக்கூடியவர்கள் நீங்கள் மேடைக்கு வரலாம். ஆகவே தயவு செய்து அந்த நேரத்திலே பாடல்கள் உங்களுக்கு பாடப்படும். ஆகவே அந்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே ஒரு 15 நிமிடத்திலே அடுத்த நிகழ்ச்சி முடிந்துவிடும். அதற்கு பின்பாக நீங்கள் மணமக்களை வாழ்த்த கடந்து வரலாம். இப்பொழுது சகோதரர் முருகையா அவர்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். நீர் மனிதனை நேசிக்கிறீர், மனிதனின் அன்பு கூர்ந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்று துணியை உண்டாக்கின கர்த்தாவே துதிக்கிறோம். தனிமையாயிருந்த லாபினையும் ரூத்தையும் நீர் ஒன்றாக இல்லறமாக இணைத்ததற்காக துதிக்கிறோம். அவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் என் நிலைமையிலும்
தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கும்படியாக அவர்கள் இருக்கின்ற திருச்சபைக்கும் உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் தங்கள் வீட்டிலிருந்து கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை இந்த உலகுக்கு அறிவிக்கின்ற பிள்ளைகளாக வாழும்படியாக நாங்கள் துதிக்கிறோம். இங்கு வந்த யாவருக்காக நன்றி. நம்முடைய இதை வார்த்தையை கேட்ட ஜனங்கள் உண்மையாகவே உணர்வடைந்து இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிந்து சந்தோஷமாக கடைசி நாளில் நடக்கக்கூடிய மகாபெரிய அந்த திருமண நாளுக்கென்று எல்லா ஜனங்களும் ஆயத்தமாகும்படியாக இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் மணமக்கள் உடை மாற்றி வருவார்கள். அதுவரைக்குமாக உங்களுக்கு பாடல்கள் பாடப்படும். ஒரு 15 நிமிட நேரம் அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு நீங்கள் மணமக்களை வாழ்த்தலாம். ஆகவே தயவு செய்து உங்கள் இருப்பிடத்திலே அமைதியாக அமரும்படியாக உங்களை பட்சமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ஹலோ ஜீவகால முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். ஜீவகால முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். தொலைந்து போன என்னையே தொழுவம் சேர்த்த அன்பே, திரும்பி வந்த என்னையே திரும்பி அணைத்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வரம் சேர்த்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே. என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு. ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். கருவில் இருந்த என்னையே தெரிந்து கொண்ட அன்பே, உதிரம் சிந்தி எனக்குள் உயிரை வைத்த அன்பே, கரத்தை நீட்டி என் நாவிலே திருவார்த்தை ஈந்த அன்பே, கரத்தை நீட்டி என் நாவிலே திருவார்த்தை ஈந்த அன்பே. என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு. என் ஜீவ காலம் முழுதும்
துதிப்பேன் துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். குழியில் இருந்த என்னையே சிகரம் சேர்த்த அன்பே, குழியில் இருந்த போதும் சிறக்க வைத்த அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்துக் கொண்ட அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்துக் கொண்ட அன்பே, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தருவேன் உமக்கு, என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். அப்படி வந்துட்டாங்க மாத்தலையா? அதை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றுறாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியா? ஓகே, அடுத்து எதாவது பாடுமா? பண்ணியா அது அப்படியே பாடினா took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. A loving and patient he must be, 'cause he's still working on me. He's still working on me to make me what I ought to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. A loving and patient he must be, 'cause he's still working on me. Sign upon my heart, don't judge him if there's an unfinished part. But I'll be perfect just according to his plan, fashioned by the master's loving hand. He's still working on me to make me what
just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. A loving and patient He must be, 'cause He's still working on me. His word, reflections that I see, makes me wonder why He never gave up on me. He loves me as I am and helps me when I pray. Remember He's the potter, I'm the clay. He's still working on me to make me what I ought to be. It took Him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. A loving and patient He must be, 'cause He's still working on me, 'cause He's still working on me. தேவனே உம் பலிபீடம். ரெண்டு அப்படியே ரிப்பீட் வரும்போது நான் வருவேன். ஸ்டார்டிங் தேவனேவும் பலிபீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா. முழு இருதயத்தால் உம்மை துதிப்பேன், முழு இருதயத்தால் உம்மை துதிப்பேன். என்றென்றும் துதி உமக்கே, என்றென்றும் துதி உமக்கே. தேவனே உம் பலிபீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா. தேவனே உம் பலிபீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா. நன்றி நிறைந்த இதயத்துடன் இரு கரங்கள் உயர்த்திடுவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் திருக்கரத்தால் உயர்த்திடுவேன். ஒத்தாசை வரும் பர்வதம் நீரே, ஒத்தாசை வரும் பர்வதம் நீரே. என்றென்றும் மகிமை
தந்தேன் ஜீவ பலியா தேவனேவும் பலி பீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா எந்தன் ராஜாவே எந்தன் தேவனே உந்தன் வசனம் எந்தன் வெளிச்சம் எந்தன் ராஜாவே எந்தன் தேவனே உந்தன் வசனம் எந்தன் வெளிச்சம் அந்தகாரம் நீக்கி பாதை காட்டிடும் அந்த காரம் நீக்கி பாதை காட்டிடும் என்றென்றும் புகழுமக்கே தேவனேவும் பலி பீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா தேவனேவும் பலி பீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா முழு இருதயத்தால் உம்மை துதிப்பேன் முழு இருதயத்தால் உம்மை துதிப்பேன் என்றென்றும் துதி உமக்கே என்றென்றும் துதி உமக்கே தேவனேவும் பலி பீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா தேவனேவும் பலி பீடத்தில் என்னை தந்தேன் ஜீவ பலியா